கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கின்றோம். இந்த நாளிலும் சிறப்பாக நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தினுடைய 110வது ஆலய பிரதிஷ்டை நாளை நாம் நினைவு கூர்ந்து நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றி பலிகளையும் துதிகளையும் செலுத்தும்படியாக நாம் இந்த வேளையிலே கூடியிருக்கின்றோம். ஒருவேளை இந்த நாட்களிலே நம்முடைய ஆலயத்தில் சென்று நாம் ஆண்டவரை ஆராதித்து பிரதிஷ்டை பண்டிகையை நாம் கொண்டாடுவதற்கு நமக்கு வாய்ப்பு இல்லாவிட்டாலும் இது நம்முடைய இல்லங்களிலே அமர்ந்து நம்முடைய ஆலயத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க, ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றிகளை செலுத்த கர்த்தர் தந்த நல்ல இந்த கிருபைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் இந்த ஆராதனை வேளையிலே நம்மத்திலே கடந்து வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கின்றார். ஜெபம் பண்ண கடவோம். கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கின்றோம். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். மகா இரக்கமும் கிருபையும் பரிசுத்தமும் வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். விசேஷமாக தேவரீர் இன்றைய தினத்திலும் எங்களுடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளை நாங்கள் நினைவு கூர்ந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தகப்பனே, ஆலயத்திலே வந்து உம்மை நாங்கள் ஆராதிக்க முடியாவிடிலும் இதோ எங்களுடைய இல்லங்களையே நாங்கள் ஆலயமாக மாற்றி குடும்பமாக உம்மை ஆராதிக்க இதோ ஆண்டவர் எங்களுடைய பட்டணத்திலே கர்த்தர் தந்த இந்த ஆலயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்த ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேளையிலே உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீர் ஆளுகை செய்வீராக. முழு மனதோடு கூட உம்மை ஆராதித்து ஆண்டவரை நாங்கள் இன்னும் உம்மண்டை நெருங்கி சேர கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படியாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 210 பாடுவோம். கீதங்கள் 210 பாடுவோம். கிறிஸ்துவே சபையின் ஜென்மதாரம் அவரின் வார்த்தையே தம்மனமாட்டி
தேசத்தான் சேர்ந்தாலும் சபை ஒன்றே ஒன்றாம். ஒரே விசுவாசத்தாலும் ஒரே ரட்சிப்புண்டாம். ஒரே தெய்வீக நாமம் சபையை இணைக்கும். ஓர் திவ்ய ஞானாகாரம் பக்தரை போஷிக்கும். புறத்தியார் விரோதம் பயத்தை உறுத்தும். உள்ளானவரின் துரோகம் கிலேசப்படுத்தும். பக்தர் ஓயாத சத்தம் எம்மட்டும் என்பதாம். தாவில் நீலைத்த துக்கம் காலையில் கழிப்பார். மேலான காட்சி கண்டாசீர்வாதத்தை பெற்று போய்ந்து வெற்றி சீரந்து மாட்சிமை அடையும் பரியந்தம் உழைப்பிலோ நீங்காத சமாதானம் மெய் சபை வாஞ்சிக்கும். என்றாலும் கர்த்தாவோடு சபைக்கு ஐக்கியமோ இன்பயினகமோ பாக்கியதுயோரோடு கர்த்தாவே நாங்களோ விண்லோகத்தில் உம்மோடு தங்க கடாட்சியம். அல்லேலூயா. செம்மையானவர்களுடைய சங்கத்திலும் சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். கர்த்தரின் செய்கைகள் பெரியவைகளும் அவைகளில் பிரியப்படுகிற எல்லாராலும் ஆராயப்படுகிறவைகளுமாயிருக்கிறது. அவருடைய செயல் மகிமையும் மகத்துவமும் உள்ளது. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கின்றார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. ஜாதிகளே, எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள்.
ஜனங்களே, எல்லாரும் அவரை போற்றுங்கள். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கர்த்தரின் உண்மை என்றென்றைக்கும் உள்ளது. நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்வோம். தேவனுடைய பரிசுத்த சன்னிதானத்திலே அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து கொண்டவர்களாக இந்த வேளையில் நம்முடைய இல்லங்களிலே தேவனுடைய அசைவாடுதலை உணர்ந்தவர்களாக நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் அறிக்கை செய்வோம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நினைவு கூறுகின்ற இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய சரீரம் உம்முடைய ஆலயம் என்பதை அநேக வேளைகளில் நாங்கள் மறந்து போனோம் அப்பா. அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். உமக்கு உகந்த ஒரு ஆலயமாக வாழுவதற்கு நாங்கள் தவறி போனோம். அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். இதோ உம்முடைய ஆலயத்தை, ஆராதனைகளை மறந்த நாட்களும் உண்டு, உதாசீனப்படுத்தின நாட்களும் உண்டு. ஆண்டவரே, அந்த பாவத்தையும் எங்களுக்கு மன்னியும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இதோ இந்த நாளிலே குடும்பமாக இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாங்கள் நினைவு கூறுகிறோம். ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் குடும்பமாக ஆலயத்திற்கு சென்று உம்மை ஆராதிப்பதற்கு நாங்கள் தவறி போனோம். எங்களை மன்னியும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். கர்த்தாவே, வரும் நாட்களிலே நாங்கள் குடும்பமாக ஆலயத்தில் சென்று உம்மை ஆராதிப்போம் அப்பா என்று சொல்லி தேவ சமூகத்திலே நாம் நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய தவறுகள் எல்லாவற்றையும் உணர்ந்தவர்களாக பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் யாவரும் பொருளை உணர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, நாங்கள் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகியுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுக எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுக எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாயிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்திற்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கின்றார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோச்சனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறது அவருக்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியையும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். பரமண்டலங்களில் இருக்கின்ற நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்களுக்கு இன்றுதாரும் எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உம்முடையவைகளே. ஆமென்.
ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளோம். அப்பொழுது எங்கள் வாய் உம்முடைய அறிவிக்கும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். முறையாக வாசிக்க வேண்டிய சங்கீதம் 132வது சங்கீதம். சங்கீதம் 132வது சங்கீதத்தை நாம் யாவரும் முறையாக வாசிப்போம். கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளோம். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காண மாட்டோம். என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதுமில்லை, என் படுக்கையாக கட்டில் மேல் ஏறுவதுமில்லை. என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இதோ, நாம் எப்பிராத்தாவிலே அதன் செய்தியை கேட்டு வனத்தின் வெளிகளில் அதை கண்டோம். அவருடைய வாசஸ்தலங்களுக்குள் பிரவேசித்து அவர் பாதபடியில் பணிவோம். கர்த்தாவே, உமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் நீர் உமது தாபர ஸ்தலத்திற்குள் எழுந்தருளோம். உம்முடைய ஆசாரியர்கள் நீதியை தரித்து உம்முடைய பரிசுத்தவான்கள் கெம்பெரிப்பார்களாக. நீர் அபிஷேகம் பண்ணுவித்தவனின் முகத்தை உமது தாசனாகிய தாவீது நிமித்தம் புறக்கணியாதிரும். உன் கற்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும், உன் குமாரர் என் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். இது என்றென்றைக்கும் நான் தங்கும் இடம், இதை நான் விரும்பினபடியால் இங்கே வாசம் பண்ணுவேன். அதன் ஆகாரத்தை நான் ஆசிர்வதித்து வருவேன், அதன் ஏழைகளை நான் அப்பத்தினால் திருப்தியாக்குவேன். அதன் ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பை உடுத்துவேன், அதிலுள்ள பரிசுத்தவான்கள் மிகவும் கெம்பீரிப்பார்கள். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய துதிகளை தேவ சமூகத்திலே நாம் ஏறெடுப்போம். இப்பொழுது நான் ஏறெடுக்கின்றேன். ஒவ்வொரு துதி பலிகளுக்கும் மறுமொழியாக உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று நீங்கள் சொல்லுமாறு உங்களை அன்போடு கூட கேட்கின்றோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே என்று ஒவ்வொரு துதி பலிகளுக்கும் மறுமொழி நீங்கள் சொல்லவும். கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தாவே எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து இந்த ஆண்டிலும் எங்களுடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை நாங்கள் நினைவு கூறும்படியாக நீர் தந்த நல்ல பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்வில் வருகின்ற எல்லா தடைகளையும் நீக்கி தடை கற்களை படிக்கற்களாக மாற்றப் போகின்றீர்.
உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று எங்களுக்கு வாக்கு பண்ணின தேவனே, எங்களுடைய சுய தொழில்கள், வியாபாரங்கள், நிறுவன வேலைகள், தனியார் மற்றும் அரசு பணிகள், கட்டிட பணிகள், எங்களுடைய அன்றாடம் நாங்கள் செய்கின்ற எல்லா வேலைகளையும் மற்றும் விவசாய பணிகளையும் ஆசீர்வதித்த அருள்நாதரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்கள் திருச்சபையின் தலைவராயிருக்கின்ற இயேசு கிறிஸ்துவே, எங்கள் திருச்சபையின் அனைத்து குடும்பங்களின் பெரியோர்களையும் முதியோர்களையும் வாலிப சகோதர சகோதரிகளையும் மற்றும் சிறு பிள்ளைகளையும் பலப்படுத்தி காப்பாற்றி உம்முடைய ஞானத்தை அருளி செய்து அவர்கள் வேத அறிவில் வளரவும் சபை வளர்ச்சியில் ஈடுபடவும் ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்யவும் ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கவும் ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியத்தோடு வாழவும் உதவி செய்த எபினேசரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. எங்களுடைய கல்லடைக்குறிச்சி சேகரத்தின் அனைத்து திருச்சபைகளுக்காகவும் போதகர், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவரின் ஊழியங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்தின வழிகாட்டியே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. வாழ்வழிக்கும் வள்ளலாக இருக்கின்ற எங்கள் தேவனே, எங்களுக்கு வயல் நிலங்களை தந்து இந்த ஆண்டிலும் தேவையான மழையை பொழிந்து செழிப்பையும் சேமத்தையும் அருளி செய்த அன்பரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் வாழ்வழிக்கும் அண்ணாவாக உமது திருக்குமாரனை எங்களுக்கு தந்து அவருடைய வாழ்வின் மூலமாக உம்மேலுள்ள விசுவாசத்தை வளரச் செய்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. ஆலயத்தில் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய இந்த கல்லடைக்குறிச்சி பட்டணத்தில் எங்களுக்காக நீர் தந்த இந்த மகிமை தங்கிய தேவாலயத்திற்காகவும் இந்த ஆலயம் கட்டுவதற்கு தங்கள் உடைமைகளாலும் உழைப்பாலும் உதவி செய்த யாவரையும் நினைத்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயத்தில் இதுவரை ஊழியம் செய்த போதகர்கள், சபை ஊழியர்கள், ஆலய பணியாளர்கள் அனைவருக்காகவும் இந்த ஆலயத்தில் திருமுழுக்கு பெற்றவர்கள், திருவிருந்து பெற்றவர்கள், திருமணத்தில் இணைக்கப்பட்டவர்கள் அனைவருக்காகவும் இந்த ஆலயத்திலிருந்து திருச்சபையாராக நாங்கள் பெற்றுக்கொண்ட அனைத்து ஆசீர்வாதங்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை துதிக்கிறோம் தயவுள்ள கர்த்தாவே. நாம் நின்ற வண்ணமாக தொடர்ந்து ஆண்டவரை துதிப்போம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்க எங்கள் அன்பின் தேவனே, எங்களுடைய துதி பலிகளை ஏற்றுக்கொண்டீர், அங்கீகரித்தீர். உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தொடர்ந்து என்னாலும் உமக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தயவு செய்து உட்காருங்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 11வது வசனம் முதல் 22வது வசனம் முடிய. எபேசியர் 2வது அதிகாரம் வசனம் 11வது வசனம் முதல் 22வது வசனம் முடிய. முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியார் இருந்து மாம்சத்திலே கையானால் செய்யப்படுகிற விருத்த சேதனமுடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவனற்றவர்களுமாய் இருந்தீர்கள் என்று நினைத்து கொள்ளுங்கள். முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சபீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகிய இரு திருத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும்
சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாக அறிவித்தார். அந்தபடியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்டுள்ள வேத பாடம் வாசித்து முடித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 3 வாலிபர் கீதம் அல்லது பண்டிகை கீதம் என்று சொல்லப்படுகின்ற கர்த்தர் சிருஷ்டித்த சகல சிருஷ்டிகளே என்கின்ற கீதத்தை நாம் பாடுவோம். யாவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். கீதங்கள் 371. கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். வானங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மழையே பனியே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். தேவனுடைய காற்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அக்னியே ஓஷ்ணமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மாரிகாலமே கோடை காலமே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். இரவே பகலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். ஒளியே ஈரோலே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மின்னல்களே மேகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மலைகளே குன்றுகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். எல்லா தாவரங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். அவன் சகல பறவைகளே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். காட்டுமிருகங்களே நாட்டு மிருகங்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மனோ மக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள்.
கர்த்தரின் ஊழியக்காரரே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். நபிகளே ஆத்துமாக்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். பரிசுத்த தாழ்மையுடைய மனிதர்களே கர்த்தரை போற்றி போற்றி புகழ்ந்து என்றென்றைக்கும் அவரை துதியுங்கள். மகிமை நாம் நின்ற வண்ணமாக நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாக உறுதி செய்து கொள்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனை விசுவாசிக்கின்றேன். ஒரே குமாரனாகிய நம்ம நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். ஒரு பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தலிடத்தில் எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பரிசுத்தலை பெற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து உயிர்லரையும் மரித்தவரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். நாம் யாவரும் முழங்கால் படியிட்டு ஜெபிப்போம். தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விண்ணப்பங்களை நாம் ஏறெடுக்க இருக்கின்றோம். ஆண்டவர் நம் எல்லாருடைய சிந்தனைகளை ஒருமுகப்படுத்தும்படியாக நாம் ஜெபிப்போம். நான் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் மறுமொழியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று சொல்லுமாறு உங்கள் அன்போடு கூட கேட்கின்றேன். நான் ஏறெடுக்கின்ற ஒவ்வொரு ஜெபத்திற்கும் மறுமொழியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே என்று மறுமொழி சொல்லுமாறு அன்போடு கூட கேட்கின்றேன். நல்லுறவை விரும்புகின்ற எங்கள் அன்பின் தேவனே, எங்கள் திருச்சபையின் குடும்பங்கள் அனைத்தின் மீதும் உமது அருள் செல்வத்தை பொழிந்தருளும். பெற்றோர் பிள்ளைகளை புரிந்து கொள்ளும் அறிவாலும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து அவர்களை மதிக்கவும், பெற்றோரும் பிள்ளைகளும் ஒருவரில் ஒருவர் உள்ளன்பினால் இணைக்கப்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கின்றோம். சமாதானத்துக்கு காரணரே, எங்கள் திருச்சபையிலும் குடும்பங்களிலும் எங்களுடைய தேசத்திலும் சமாதானத்தை அருள வேண்டும் என்று உம்மிடம் மன்றாடுகின்றோம். சமாதானத்தை குலைத்து போடுகின்ற பயங், நம்பிக்கையின்மை, வியாதிகள், வறுமை, பசி, பட்டினி, சண்டை சச்சரவுகள், போட்டி மனப்பான்மை மற்றும் தீவிரவாத செயல்கள் எல்லாவற்றையும் அகற்றி போட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். சகல நன்மைகளுக்கும் காரணராகிய தேவனே, தாழ்மையுள்ள உமது அடியார்களாகிய நாங்கள் உமது பரிசுத்தமான ஏவுதலினால் நற்காரியங்களை சிந்திக்கவும்
உமது இரக்கமான வழிநடத்துதலினால் அவைகளை நிறைவேற்றவும் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கின்றோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவையே பிரதான மூளைக்கல்லாக வைத்து அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் உமது திருச்சபையை கட்டியிருக்கின்ற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் உமக்கு பிரியமான பரிசுத்த ஆலயமாகும்படி உபதேசத்தினால் ஆவியின் ஒருமையில் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கிருபை செய்தருளோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபின் பிள்ளைகள் கையிட்டு செய்யும் வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், தனியார் மற்றும் அரசு துறை பணிகள், விவசாய பணிகள், கட்டிட பணிகள் மற்றும் அன்றாட பணிகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் வேண்டிக் கொள்கிறதை கேட்டருளும் தயவுள்ள கர்த்தாவே. நம்முடைய சொந்த தேவைகளுக்காக நாம் ஜெபிப்போம். ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நினைவு கூறுகின்ற நாளிலே ஆண்டவரே, இதோ இந்த தேவைகளுக்காக நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம். அப்பா, எங்களுடைய தேவைகளை சந்திங்க சுவாமி. வரும் நாட்களிலே ஆலயத்தில் சென்று நாங்கள் சாட்சி பகர வேண்டும். இதோ இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே நாங்கள் பொருத்தனையோடு கூட குடும்பமாக ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுடைய தேவைகளை சந்தித்தார் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கலாம். தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களிலே காணப்படுகின்ற கடன் பாரங்கள் நீங்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். இந்த வேளையிலே நாம் ஜெபிப்போம். எல்லாருக்கும் சம்பூர்ணமாக கொடுக்கின்ற தேவன், எல்லாரையும் திருப்தியாக்குகின்ற தேவனாகிய கர்த்தர் இந்த ஆலயத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதங்களை நமக்கு தர வேண்டும். நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய பணியிலே எனக்கு இந்த பதவி உயர்வு வர இருக்கிறது, ஆனால் எத்தனையோ தடைகள் வருகிறதப்பா. இது இந்த நாளிலே நான் பொருத்தனையோடு ஜெபிக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கலாம். தேவனே, இதோ இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே என்னுடைய பலவீனத்தை உம்முடைய சமூகத்தில் அறிக்கை செய்கிறேன் சுவாமி. என்னை பலப்படுத்தும். ஆண்டவரே, மீண்டுமாக ஆலயம் திறக்கப்படுகின்ற பொழுது கர்த்தனுடைய பலவீனத்தை மாற்றினார் என்று சொல்லி நான் ஒரு சாட்சியாக நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை எனக்கு தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஒருவேளை புதியதாக இல்லங்களை கட்டுவதற்கு நீங்கள் முயற்சி செய்யலாம், ஆனால் மீண்டும் மீண்டும் தடைகள் வந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவரே, தடைகளை நீக்கி போடுங்க சுவாமி. எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாம் ஜெபிப்போம். ஆண்டவர் தடைகளை நீக்குகின்றவர், நம்முடைய காரியங்களை வாய்க்கச் செய்வார். குடும்பங்களிலே காணப்படுகின்ற வறுமைகள் ஆண்டவரை நீங்க வேண்டும் அப்பா. எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். உங்களுடைய சொந்த தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்க. நம்முடைய ஆலயத்திற்காக நாம் ஜெபிப்போம். சூழ்நிலைகளை மாற்றுகின்ற தேவனே, விரைவாக எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படணும். ஆலயத்தில் சென்று உண்மை நாங்கள் ஆராதிக்க வேண்டும். எங்களுக்கு இறங்கும் அப்பா என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை வைக்கும் அனைவருக்கும் அரணானவரே, எங்கள் விண்ணப்பங்களை இரக்கமாய் ஏற்றுக்கொள்ளும். பலமற்றிருக்கும் நாங்கள் உம்மாலன்றி எந்த ஒரு காரியத்தையும் செய்ய இயலாதவர்கள். நாங்கள் உமது கட்டளைகளுக்கு அடங்கினவர்களாக வாழ்ந்து எங்களுடைய சிந்தையிலும் செயலிலும் உமக்கு உகந்தவர்களாக வாழவும் எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று உம்முடைய பரிசுத்த நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே
உங்கள் யாவரையும் மீண்டுமாக அன்போடு கூட வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். நம்முடைய கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தின் 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளை இந்த நாளிலே நினைவு கூறும்படியாக ஆண்டவர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். 110 ஆண்டுகளாக இந்த இடத்துல நாம் தலைமுறையாக தேவாதி தேவனை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை ஆராதிக்கும்படியாக, அவருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக, அவருக்காக செயல்படும்படியாக, கொடுக்கும்படியாக கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த ஆலயத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகள் ஏராளம். அதற்காக நாம் ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துவோம். தொடர்ந்து இந்த திருச்சபையிலே கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படியாக நாம் திருச்சபையாக இணைந்து செயல்படுவதற்கு தேவாதி தேவன் நமக்கு கிருபை தருவாராக. விசேஷமாக இந்த நாளிலே இந்த ஆலயம் இந்த இடத்திலே ஸ்தாபிக்கப்படுவதற்கு இந்த இடத்திலே வந்து கர்த்தருடைய ஊழியத்தை நிறைவேற்றின அருமையான மிஷினரிமார்கள் ஒவ்வொருவரையும் நினைவு கூர்ந்து நாம் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர்களுடைய ஒப்பற்ற தியாகங்கள், அவர்களுடைய அர்ப்பணிக்கப்பட்ட சிறப்பான வாழ்க்கை, இவை எல்லாவற்றிற்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். நம்முடைய முன்னோர்களை நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இப்படியாக தலைமுறைகளுக்காக ஆண்டவர் அவர்களை கொண்டு செயல்பட்டார். இத்தலைமுறைகளுக்காக இப்படிப்பட்ட ஒரு ஆலயத்தை அவர்களை கொண்டு கர்த்தர் நமக்காக ஏற்படுத்தி தந்தார். அதற்காக நாம் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் நம்முடைய சபையிலே மகிமைப்படுவதாக. சிறப்பாக இந்த பிரதிஷ்டை பண்டிகை நாளை நினைவு கூறுகின்ற இந்த வேளையிலே நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக நமக்கு அருகாமையில் இருக்கின்ற கீழச்சிவந்திபுரம் சேகர தலைவர் அருள் திரு எஸ் இம்மானுவேல் ஐயா அவர்கள் நம்மத்திலே கடந்து வந்திருக்கின்றார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம்முடைய கல்லடைக்குறிச்சி திருச்சபையின் சார்பாக, கல்லடைக்குறிச்சி சேகரத்தின் சார்பாக அன்பான ஐயாவை நாம் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நேரத்தில் அருமையான ஐயா அவர்கள் ஆண்டுடைய வார்த்தையை நமக்கு கொண்டு வருவார்கள். உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைற்ற நாமத்திலே கிறிஸ்து ஆலயத்தின் 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த ஆலய பிரதிஷ்டையின் மூலமாக ஆண்டவர் எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் நாம் ஒவ்வொருவருக்கும் அருளிச் செய்வாராக. விசேஷமாக இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே உங்களோடு கூட ஆண்டவருடைய இறை வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது மாத்திரமல்ல, திருச்சபை மக்களை ஆவிக்குரிய வாழ்விலும் எல்லா விதமான இறை நற்செய்தி கூட்டங்களின் மூலமாக திருச்சபை மந்தைகளை மேய்ப்பதில் மிகுந்த ஆர்வத்தோடும் சிறப்பாகவும் செயல்பாற்றி கொண்டிருக்கிற உங்களுடைய சேகர குருவானவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். திருச்சபையாக நாம் கூடியிருக்கின்றோம். திருச்சபை ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். திருச்சபையின் மக்களாக இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற பொழுது உண்மையாகவே ஆண்டவருடைய இறை பிரசனத்தையும் அவருடைய ஆசீர்வாதங்களையும் அவருடைய நன்மைகளையும் நம்முடைய வாழ்விலை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்காக தெரிந்து கொண்ட வேத வாக்கியம் ஆகாய் தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கின்ற பொழுது, ஆலயத்தை கட்டுங்கள், அதன் மேல் பிரியமாயிருப்பேன், அதனால் என் மகிமை விளங்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கின்றோம். நம்முடைய ஆதி முன்னோர்கள் மிஷினரிகள் வந்து சிறப்பாக இறைப்பணியை செய்தது நிமித்தமாக 110 ஆண்டுகளாக இந்த இடத்திலே தேவாலயத்தை நியமித்து திருச்சபை மக்களும்
இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வந்து ஆண்டவரை தொழுது கொள்ளுகின்ற ஒரு ஸ்தலமாக இந்த தேவாலயம் விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் வாசிக்கப்பட்ட இந்த பகுதியில் சொல்லப்பட்டிருக்க ஆலயத்தை கட்டுங்கள், அதில் மேல் நான் பிரியமாய் இருக்கிறேன், என் மகிமை இந்த ஆலயத்திலே விளங்கும் என்று சொல்லி ஆகா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பகுதியை வாசித்து பார்ப்போமே என்றால் அங்கும் இவ்விதமாக தான் சொல்லுகிறது, இந்த ஆலயத்திலே என் மகிமையினால் நிறைய பண்ணுவேன், இந்த தேவாலயத்தை என்னுடைய மகிமையினால் நிரப்ப பண்ணுவேன் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வாக்கு கொடுத்தவர் மாறாதவராய் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே வேதத்தில் இருந்து நீங்க வாசித்து பார்ப்பீர்கள், யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மகிமை நிரம்பிய தேவனுடைய ஆலயத்தில் வந்து அவரை தொழுது கொள்ளும் பொழுது எவ்விதமாய் தொழுது கொள்ள வேண்டுமாம், ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுவதற்காய் கூடி வந்திருக்கின்ற இந்த வேளையிலே இந்த தொலைக்காட்சியின் மூலமாகவும் இணையதளத்தின் மூலமாகவும் இந்த செய்தியை இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நாம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான், நாம் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொண்டு அவரை ஆராதித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதத்திலே வாசிப்போம் என்றால் 132ஆம் சங்கீதம் 14ஆம் வாக்கியம் இவ்விதமாய் சொல்கிறது, இது என்றென்றைக்கும் நான் தங்குமிடம், இதை விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு மாபெரும் ஸ்தலமாக இந்த தேவாலயத்தை விரும்பி இருக்கிறபடினால் இங்கு ஆண்டவருடைய மகிமை தங்கி இருக்கிறது. இதைதான் இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்கிற தேவ மகிமை இந்த ஆலயத்தில் நிறைந்திருக்கிறது. இந்த தேவாலயத்தை என் மகிமையினால் நான் நிரப்ப பண்ணுவேன் என்று சொன்னேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாக தேவாலயத்திற்குள்ளாக எப்படிப்பட்ட மகிமையை நாம் காண போகின்றோம். தேவாலயத்திற்குள்ளாய் கடந்து வருகிறோம், தேவாலயத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் கூடி வந்திருக்கிறோம். எப்படிப்பட்ட மகிமை ஆண்டவரே எனக்கு கொடுக்க போகிறீர் என்று சொல்லி சுருக்கமாக இந்த வேளையிலே உங்களோடு கூட தியானிக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக நாம் வேதத்திலே வாசிப்போம் என்றால் ஆகாய எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு சொல்லப்படுகிறது, இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது, இவ்விடத்தில் என்னுடைய சமாதானத்தை கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவதாக இந்த ஆலயத்தில் எப்படிப்பட்ட மகிமை காணப்படுகிறதாம், சமாதானத்தின் மகிமை காணப்படுகிறது. ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்று சொன்னாலே மிகுந்த ஒரு சந்தோஷம், எல்லாருக்கும் ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷத்தோடு கூட கொண்டாடுகிற ஒரு பண்டிகை இதுவாய் காணப்படுகிறது. கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை கொண்டாடுகிறோம், உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடுகிறோம். ஆண்டவருடைய தேவாலயத்திலே வருடத்திற்கு ஒரு முறை அரிப்பின் பண்டிகையை கொண்டாடுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையும் கொண்டாடுகிறோம். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை என்பது ஒரு சந்தோஷம் நிறைந்த ஒரு பண்டிகையாய் காணப்படுகிறது. ஆனால் கொண்டாடுகிற நம்முடைய வாழ்விலோ எப்படிப்பட்ட சந்தோஷம் காணப்படுகிறது? பண்டிகை கொண்டாடுகின்ற வேளையிலே நம்முடைய வாழ்விலே சமாதானம் இருக்கிறதா என்பதை நாமே ஆராய்ந்து பார்க்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்வை நாம் பார்க்கும் பொழுது ஆலயத்திற்கு வருகின்றோம், ஆண்டவரை தொழுது கொள்ள வருகிறோம், ஆனால் என்னுடைய வாழ்வில் என்ன இல்லை? சமாதானம் இல்லை. என்னுடைய வாழ்விலே ஒரு சந்தோஷம் இல்லை. என்னுடைய வாழ்விலே ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா என்கிறதை ஒரு கேள்வியோடு கூட நாம் ஆலயத்திலே கடந்து வந்தவர்களாய் இருக்கின்றோம். இப்படிதாக ஒரு பாடல் சொல்லுகிறது, நிம்மதி எங்கே, நிம்மதி எங்கே, ஓடி ஓடி அலைந்து பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. காரு வேண்டும், பங்களா வேண்டும், எல்லா விதமான சொத்துக்கள் வேண்டும், வசதிகள் வேண்டும், எல்லாவற்றையும் நான் வாங்கி பார்த்தேன், ஒரு இடத்திலும் எனக்கு நிம்மதி கிடைக்கவில்லை. எனக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் பரிபூர்ணமான நிம்மதியையும் கொடுத்தது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் ஆண்டவருடைய மகிமை தங்கிய பிரசன்னம், ஆண்டவருடைய மகிமை தேவாலயத்தில் நிறைந்திருக்கிறபடினால் இந்த ஆலயத்திற்குள் வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவர் சமாதானத்தின் மகிமையை கொடுக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாரேனால் நம்முடைய வாழ்வு சமாதானம் நிறைந்ததாய் காணப்படும் என்று சொல்லி வேதத்திலிருந்து நாம் வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது.
லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து நீங்க தொடர்ச்சியாய் வாசித்து பார்ப்பீர்கள். உயிர்த்தெழுந்த ஆண்டவரோடு கூட அங்கே 2 சீஷர்கள் கடந்து செல்கிறார்கள். எம்மாவூருக்கு கடந்து செல்கிற 2 சீஷர்களோடு கூட இயேசுவானவர் கடந்து செல்கின்றார். ஆனால் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி, இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அங்க 31ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். அவருடைய கண்கள் என்ன செய்யப்பட்டிருக்கிறதாம்? இருளடைந்ததாய் மறைக்கப்பட்டதாய் காணப்படுகிறது. இயேசுவோடு கூட பலவிதமான சம்பாஷணை பண்ணிக்கொண்டு எருசலேமில் நடந்த ஒவ்வொரு செய்திகளையும் இவர்கள் பேசிக்கொண்டே போகின்றார்கள். இயேசுவும் கூட கடந்து போகின்றார், எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டே போகின்றார். ஆனால் கூட சென்ற சீஷர்களுக்கோ என்னோடு கூட கடந்து வருவது இயேசு என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியவில்லை. இன்றைக்கும் நம்முடைய வாழ்விலும் கூட அநேக வேளையில் இப்படியாக தான் இருக்கிறோம். என்னோடு கூட இயேசு இருக்கிறாரா? நான் ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறேன், ஆண்டவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஜெபிக்கிறேன். ஆனால் என்னோடு கூட இயேசு இருக்கிறாரா என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற பொழுதுதான் நம்முடைய வாழ்விலே சமாதானம் இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய உலக சூழ்நிலையிலே சமாதானத்தை தேடி, சந்தோஷத்தை தேடி, நிம்மதியை தேடி மக்கள் எங்கு அலைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களாகிய நமக்கு ஆண்டவர் அந்த எம்மாவூர் சீஷர்களுக்கு சொன்ன காரியம் அதுதான். சீஷர்களோடு கூட அவர்கள் கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவர் அவருடைய கண்களை திறக்கின்றார். அவர்கள் இருளடைந்து அவருடைய கண்கள் திறக்கப்படுகின்ற பொழுது என்னோடு கூட இயேசு இவ்வளவு நேரமாய் கடந்து வந்தார், இதை நான் அறியாது இருந்திருந்தேனே என்று சொல்லி அவர்கள் அப்பொழுதுதான் என்ன செய்கிறார்கள்? உயிர்த்தெழுந்த ஆண்டவரை பறைசாற்ற ஆரம்பிக்கிறார்கள். என்னுடைய வாழ்விலே ஒரு சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்விலே ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டேன், ஆண்டவருடைய சமாதானத்தின் மகிமையை என்னுடைய வாழ்விலே பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி அதை மற்ற சீஷர்களுக்கு பகிர்வதற்காய் ஓடி செல்கிறார்கள். இன்றைக்கு 110 ஆண்டுகளாக மகிமையான ஆலயம் காணப்படுகிறது. பரம்பரையாக ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவருடைய ஆலயத்திலே நாங்களும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? என்னுடைய பிள்ளைகள் என்னை அவருடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? என்னோடு கூட அவர்கள் அனுதினமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா? நான் கொடுக்கிற என்னுடைய சமாதானத்தின் மகிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்களா என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய மகிமை தங்குகிற இந்த தேவாலயத்திலே, ஆண்டவருடைய தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கிற இந்த தேவாலயத்தின் மூலமாக நம்முடைய வாழ்விலே சமாதானத்தின் மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றார். வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்கள். இவ்விதமாக அந்த சீஷர்கள் மற்ற சீஷர்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே இயேசு அவர்கள் மத்தியிலே வந்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொன்னார். இன்றைக்கும் தன்னுடைய வீடுகளிலோ, தன்னுடைய கல்விகளிலோ, தன்னுடைய வேலை வாய்ப்புகளிலோ, தன்னுடைய பணிபுரிகின்ற அலுவலகங்களிலோ சமாதானம் இல்லாமல் இருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்லுகிற காரியம் அதுதான். என்னுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு என்னுடைய ஆலயத்தின் சமாதானத்தின் மகிமை உங்களுக்கு கொடுத்து உங்களை சமாதானத்தின் கிருபையினால் உங்களை முடிசூட்டுவேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அதுதான். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை உங்களுடைய சமாதானத்தின் மகிமையினால் நிரப்புவேன் என்று சொன்னீரே, அதே போன்று என்னுடைய வாழ்விலே உங்களுடைய சமாதானத்தின் மகிமையினால் நிரப்பும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போமே ஆனால் அவருடைய கிருபையை, அவருடைய சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதம் இவ்விதமாய் சொல்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 84ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமேனால் 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாட்கள் இந்த உலகத்தை நான் வாழ்ந்து என்னவெல்லாம் சம்பாதிப்பதை பார்க்கிலும், எனக்கு வேண்டிய எல்லா வசதிகளை சம்பாதிப்பதை பார்க்கிலும், எனக்கு வேண்டிய எல்லா செல்வங்களை சம்பாதிப்பதை பார்க்கிலும் ஆண்டவரே, ஒரே ஒரு நாள் உம்முடைய பிரகாரங்களை நான் சென்று வருவேனேயானால் அது மிகுந்த சமாதானத்தை கொடுக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய சன்னிதானத்திலே நாம் கடந்து வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் அவருடைய சமாதானத்தின் மகிமையினால் நிரப்புகிறார். உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் நிறைந்திருப்பதாக என்று சொன்ன வேத வசனத்தின்படியாய்
இந்த பிரதிஷ்டை பண்டிகையின் மூலமாக ஆண்டவர் நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்விலும் கூட சமாதானத்தின் மகிமையை தங்க செய்து நம்மை மேன்மைப்படுத்துவாராக. இரண்டாவதாக, தேவனுடைய ஆலயத்திலே எப்படிப்பட்ட மகிமை நிறைந்திருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது என்று பார்ப்போம் என்றால், அங்கு விடுதலையின் மகிமை காணப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆலயத்திலே இரண்டாவதாக எப்படிப்பட்ட மகிமையினால் இந்த தேவாலயத்தை நிரப்புகிறாராம்? விடுதலையின் மகிமையினால் நிரப்புகிறாராம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் இருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்களானால், அங்கு சாலமோன் ராஜா மகிமையான ஒரு ஆலயத்தை கட்டுகின்றான். மகிமையான ஆலயத்தை கட்டி அதை பிரதிஷ்டை செய்கின்ற பொழுது ஆண்டவரை நோக்கி சொல்லுகிற ஜெபம் எவ்விதமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வாசிப்போமேனால் 37ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது, தேசத்திலே பஞ்சம் உண்டாகிற போதும், கொள்ளை நோய் உண்டாகிற போதும், வறட்சி, சாவி, வெட்டுக்கிளி, பச்சை கிளி உண்டாகிற போதும், அவர்கள் சத்துருக்கள் தேசத்தில் உள்ள பட்டணங்களை முற்றுகை போடுகிற போலும், யாதொரு வாதையாகிலும் யாதொரு வியாதியாகிலும் வருகிற போதும், உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் அனைவரிலும் எந்த மனுஷனாலும் தன் இருதயத்தின் வாதையை உணர்ந்து இந்த ஆலயத்திற்கு நேராக தன் கைகளை விரித்து செய்யும் சகல விண்ணப்பத்தையும் சகல வேண்டுதலையும் உம்முடைய வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு அதை மன்னித்து, தேவரீர் எங்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உமக்கு பயப்படும்படிக்கு தேவரீர் ஒருவரே எல்லா மனுபுத்திரரின் இருதயத்தையும் அறிந்தவரானால், நீர் அவனவன் இருதயத்தை அறிந்திருக்கிறபடியே அவனவனுடைய வழிக்கு தக்கதாக செய்து அவனவனுக்கு பலன் அளிப்பீராக. அங்கு அழகாக ஒரு ஜெபத்தை அங்கு சாலமோன் ஏறெடுக்கின்றார். எப்படிப்பட்ட ஜெபம்? தேசத்திலே பஞ்சம் உண்டாயிருக்கிறது, தேசத்திலே கொள்ளை நோய் உண்டாயிருக்கிறது, தேசத்திலே வறட்சி காணப்படுகிறது, தேசத்திலே பலவிதமான பாடுகள் காணப்படுகிறது. இப்படிப்பட்ட பாடுகளும் பஞ்சமும் காணப்படுகின்ற வேதனையிலே உம்முடைய ஆலயத்திற்கு நேராக எந்த ஒரு ஜனங்கள் யாதொரு மக்களும் கரங்களை உயர்த்தி வேண்டுதல் செய்யும் பொழுது தேவரீர் அவருடைய வேண்டுதல்களை கேட்டு, தேவரீர் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு என்ன செய்வீராம்? விடுதலை கொடுப்பீராக. அவர்களுக்கு நீர் ஆரோக்கியத்தை கொடுப்பீராக, அவர்களுக்கு நீர் சுகத்தை கொடுப்பீராக, நீர் அவர்களை குணமாக்குவீராக, நீர் அவர்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தின் பலனை அருள் செய்வீராக என்று சொல்லி அங்கு விண்ணப்பம் செய்கின்றார். இன்றைய சூழ்நிலையிலும் கூட நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் இந்த தேவாலயத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதம் அதுவாக தான் காணப்படுகிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபைகளை தான் நமக்கு கொடுக்கிறார். எந்த ஒரு துன்பமாயிருந்தாலும், எந்த ஒரு கவலையாக வியாதியாக இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய தேவாலயத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே இருக்கிற இந்த பலவீனத்தை, இந்த நோய்களை எனக்கு குணமாக்கும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தை நாம் கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அந்த வியாதியிலிருந்து, அந்த நோய்களிலிருந்து நம்மை விடுதலை கொடுக்கிறார். விடுதலையின் மகிமை எப்பொழுதும் தேவனுடைய ஆலயத்தில் பிரசன்னராய் காணப்படுகிறது. வேதத்திலே நீங்க வாசித்து பார்ப்பீர்கள். லூக்கா எழுதின நற்செய்தி 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரை நீங்க வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு ஜெப ஆலயத்திலே இயேசுவானவர் காணப்பட இருக்கிறார். அப்பொழுது 18 வருடமாக நிமிர முடியாது ஒரு கூனி தேவாலயத்தில் இருக்கின்றார். 18 வருடமாக எந்த ஒரு விதமான ஆசீர்வாதத்தையும் எந்த ஒரு பலனையும் பெற்றுக்கொள்ள முடியாமல் கீழான பூமியே பார்த்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, ஆண்டவர் படைத்த சகலத்தையும் பார்த்து ரசிக்க முடியாதபடிக்கு அவள் நிமிர முடியாது, எவ்வளவேனும் நிமிர முடியாது ஒரு கூனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு அந்த ஸ்திரீயை பார்க்கின்றாள். அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறார், மகளே நீ என்ன செய், நிமிர்ந்து நட என்று சொல்லி அங்கு வேதத்தை நீ வாசித்து பார்க்கின்ற பொழுது அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 13ஆம் அதிகாரம் அங்கு 13ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள். அவள் மேல் தமது கைகளை வைத்தார், உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். அவள் மீது இயேசுவினுடைய கரங்கள் பட்ட மாத்திரத்திலே அவள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றுக்கொண்டு நிமிர்ந்து நடந்தாள் என்று சொல்லி அங்கு சொல்லப்பட்டிருக்கு. நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று சொல்லி. இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திலே நாம் அநேக வேளையில் கூடி வருகிறோம். பலவீனங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு, வியாதிகள் உண்டு.
அநேக நாட்கள் இந்த வியாதி நான் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறேன். நான் சம்பாதித்த எல்லா செலவினங்க எல்லா சம்பாத்தியமும் இந்த மருத்துவத்திற்காக நான் செலவழித்து விட்டேன். இனிமேல் எனக்கு செலவழிப்பதற்கு ஒன்றுமில்லை, எனக்கு உதவி செய்வதற்கு ஒன்றுமில்லை, யாரும் இல்லை என்று சொல்லி கலங்கினவர்களாக இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையில் பங்கு பெறுவீர்களேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ என்னுடைய ஆலயத்திலே, என்னுடைய மகிமை தங்கிய என்னுடைய தேவனுடைய ஆலயத்திலே விடுதலையின் மகிமையினால் என்னுடைய மக்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். எந்த ஒரு பலவீனமாக இருந்தாலும், எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும், வியாதையாக இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் நான் விலக்கி போடுவேன். விடுதலையின் மகிமையை நான் ஒவ்வொருவர்களுக்கும் அருளி செய்வேன் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் சொல்லுகின்றார். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே வாசித்து பார்க்கின்ற பொழுது உயிர்த்தெழுந்த ஆண்டவருடைய மகிமையை பெற்றுக்கொண்ட சீஷர்கள் செய்த காரியம் அதுதான். ஜெப வேளையாகிய 9ஆம் மணி நேரத்திலே எல்லா ஜனங்களும் ஆலயத்திற்கு கடந்து வருகின்றார்கள். அவ்விதமாய் ஆலயத்திற்கு கடந்து வருகின்ற பொழுது பிறவி சப்பானியாகிய ஒரு மனிதன் வாசல் அருகே உட்கார்ந்து கொண்டு வருகின்ற மக்களிடத்திலே தர்மம் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். அப்பொழுது பேதுருவும் யோவானும் அங்கு கடந்து வருகிறார்கள். அந்த மனிதர்களை பார்த்த பொழுது அந்த மனிதனுக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம். என்றைக்கும் வராத ஒரு புதிய மனிதர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த மனிதனிடத்தில் நான் ஏதாவது கேட்பேன், அதிகமான பணம் கிடைக்கும், என்னுடைய வாழ்விலே அதிக பணத்தை நான் வைத்து சம்பாதித்துக் கொள்ளலாம், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று சொல்லி ஆசையோடு கூட அந்த சப்பானியானவன் பேதுருவை யோவானை நோக்கி பார்க்கிறான். அவ்விதமாய் நோக்கி பார்க்கின்ற பொழுது அந்த 2 சீஷர்களும் அவன் பக்கத்திலே நின்று அவனை உற்று பார்க்கிறார்கள். அப்பொழுது ஏதாவது தர்மம் செய்யுங்கள் என்று கேட்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், பேதுரு யோவானு சொல்லுகிற காரியம் அதுதான், நீ எதிர்பார்க்கிறது போல என்னிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் ஒன்றே ஒன்று மாத்திரம் இருக்கு. நீ எதிர்பார்க்கிறது போல என்னிடத்துல பொன்னும் இல்லை வெள்ளியும் இல்லை, ஆனால் என்னிடத்தில் ஒன்றே ஒன்று இருக்கிறது, ஆண்டவருடைய விடுதலை நாமம் மாத்திரமே என்னிடத்தில் இருக்கு. அந்த நாமத்தை உனக்கு நான் தருகிறேன், அந்த மகிமையை நான் உனக்கு தருகிறேன், நீ எழுந்து நட என்று சொல்லி அவனுடைய கரத்தை பிடித்து தூக்கி விடுகிறான். அவன் குதித்து எழுந்து நடந்து குதித்து சந்தோஷத்தோடு கூட ஆண்டவருடைய ஆலயத்திலே சென்று ஆண்டவரை மகிமைப்படுத்தினான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கும் ஆண்டவருடைய சன்னிதானத்திலே இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாட கடந்து வந்து அந்த ஆராதனையில் பங்கு கொள்ளுகிற வேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தின் 2வது வாக்கியம் இதுதான், விடுதலையின் மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த விடுதலையின் மகிமை எவ்விதமாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்ப்போமேனால் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 18ஆம் 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை நாம் ஆசரிக்க வேண்டும். இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை எப்படியாய் ஆசரிக்க வேண்டுமாம்? விடுதலையோடு கூட நாம் ஆசரிக்க வேண்டும் என்றால் துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடு அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு இந்த பிரதிஷ்டை பண்டிகை ஆராதனையை நாம் சந்தோஷமாக ஆசரிப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார். ஆகவே இந்த தேவாலயத்தில் என்னுடைய மகிமையினால் நிரப்புவேன் என்று சொன்ன ஆண்டவர் 2வதாக நம்முடைய ஜனமாகிய திருச்சபை மக்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற 2வது மகிமை விடுதலையின் மகிமையை கொடுக்கிறார். இந்த விடுதலையின் மகிமையோடு கூட ஆண்டவருடைய பிரதிஷ்டை பண்டிகையிலே கடந்து கொள்ளுகின்ற பொழுது நாமும் விடுதலையாக்கப்பட்டவர்களாக துப்புரவு உண்மை என்கிற அந்த ஆசீர்வாதத்தோடு பிளிப்பில்லாத அப்பத்தோடு கூட ஆண்டவரை ஆராதித்து அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்வாராக. 3வதாக வேதத்திலே எப்படிப்பட்ட மகிமையினால் இந்த தேவாலயத்தை நிரப்புகிறேன் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது பரிசுத்தத்தின் மகிமையினால் என்னுடைய தேவாலயத்தை நான் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். என்னுடைய தேவாலயம் முழுவதும் பரிசுத்தத்தின் வல்லமையினால் மகிமையினால் நிறைந்திருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் அங்கு விளம்புகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்போமேனால், பரிசுத்தம் இல்லாமல் கர்த்தரை ஒருவரும் தரிசிப்பதில்லையே. ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வரலாம், ஆண்டவரை ஆராதிக்கலாம், ஆண்டவரை தொழுது கொள்ளலாம், ஆனால் உள்ளத்திலே பரிசுத்தம் இல்லை என்றால், உள்ளத்திலே ஒரு துப்புரவு இல்லை என்றால், உள்ளத்திலே ஒரு மாய்மாலம்
காணப்படாத போது மாத்திரமே ஆண்டவரை முகமுகமாய் தரிசித்து கொள்ள முடியும். ஆகவேதான் அங்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறேன் என்று சொல்லி அங்கு 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆகவே இந்த நாளிலே இந்த மகிமை நிரம்பிய தேவாலயத்திலே ஆண்டவருடைய ஆலய பிரதிஷ்டையை கொண்டாடுகின்ற வேளையிலே மூன்றாவதாக ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஒருவரும் பரிசுத்தத்தோடு கூட இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுங்கள், நான் உங்களை வழி நடத்துவேன், நான் உங்களை என்னுடைய பரிசுத்தத்தின் மகிமையினால் நிரப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலே வாசித்து பார்ப்போமேனால் ஏசாயா தீர்க்கதரிசியானவர் அவ்விதமாக தான் பரிசுத்தத்தோடு கூட ஆண்டவரை தரிசிக்கின்றார். ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் தொடர்ச்சியாக வாசித்து பார்ப்பீர்கள். அவர் ஆலயத்துக்குள்ளாய் கடந்து செல்கின்ற பொழுது தேவாலயம் முழுவதும் அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் முழுவதும் அவருடைய மகிமையால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவாலயம் முழுவதும் அவருடைய கேருபீன்களும் சேராபீன்களுடைய சத்தத்தினால் நிறைந்திருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆலயத்திற்குள்ளாய் கடந்து செல்கின்ற பொழுது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று சொல்லி ஓயாமல் புகழ்ந்து பாடுகிற சத்தத்தினால் அந்த தேவாலயம் நிறைந்ததாய் காணப்பட்டது. அப்பொழுதுதான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 5ஆம் வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், அப்பொழுது நான் ஐயோ நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறேன், சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டதே என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் புலம்புகிறான். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவே என் கண்கள் கண்டது. தேவாலயத்துக்குள் பிரவேசித்த அந்த ஏசாயா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவருடைய கண்களில் தயவு கிடைத்தது. அப்பொழுதுதான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே, அங்கே பின்வரும் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கின்ற பொழுது 7ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள், அதனால் என் வாயை தொட்டு இதோ என் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிர்த்தியானது என்றான். அங்கு பாவம் நீக்கப்பட்ட ஒரு மனிதனாக அங்கு காணப்படுகிறான். இன்றைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கின்ற வேளையிலே எவ்விதமாக ஏசாயா தீர்க்கதரிசியானவர் தன்னுடைய வாழ்விலே பாவத்தில் இருந்து விடுதலை பெற்று ஐயோ நான் அதமானேன், அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் மத்தியிலே நான் வாசம் பண்ணி கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி தன்னையே அங்கு அர்ப்பணித்தது போல இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடுகின்ற வேளையிலே ஆண்டவரிடத்தில் நம்மையே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன் அப்பா, என்னையே நான் அர்ப்பணிக்கிறேன், இந்த பாவ வாழ்விலிருந்து என்னை விடுதலை கொடுப்பீராக, என்னை பரிசுத்தத்திற்கு நீர் அழைத்திருக்கிறேன், அசுத்தத்திற்கு அல்ல. இதை நான் ஒவ்வொரு நாளும் அறிந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறதாக இந்த பரிசுத்தத்தின் மகிமையை என்னுடைய வாழ்விலை தரித்துக் கொள்வதற்காக நான் பிரயாசப்படுவேன் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வீட்டில் சென்று நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால் அங்கு அநேக காரியங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தராய் உங்களை அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த உலகத்தின் மாம்சிக இச்சைகளுக்கு விலகி ஓடி பரிசுத்தத்தை உங்களுடைய வாழ்விலை நிலை காட்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே வாழ்கிற எத்தனை நாட்களாய் இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறது போல, ஆண்டவரே நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நானும் பரிசுத்தத்திலே நடப்பதற்கு என்னை உம்முடைய சமூகத்திலே கொடுக்கிறேன். இந்த 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையின் மூலமாக உம்முடைய தேவாலயத்தில் உம்முடைய மகிமையின் வல்லமை எவ்விதமாய் காணப்படுகிறதோ அதே பரிசுத்தத்தின் மகிமையின் வல்லமையை என்னுடைய வாழ்விலே நான் பெற்றுக்கொண்டு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் பரிசுத்தத்திலே நான் நடப்பேன் என்று சொல்லி நாம் தீர்மானம் செய்வோமேயானால், நாம் அந்த தீர்மானத்தின்படி வாழ்வோமேயானால் அவருடைய பரிசுத்தத்தின் மகிமையினால் நம்மை நிரப்புவார். வேதத்திலே வாசித்து பார்ப்பீர்கள் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் மற்றும் 20ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் மற்றும் 20ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கின்ற பொழுது, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள்.
கிரயத்திற்கு கொல்லப்பட்டவர்கள் ஆகிய நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சரீரமாகிய நம்முடைய சரீரத்தை, இந்த தேவாலயமாய் காணப்படுகிற நம்முடைய சரீரத்தை எவ்விதமாய் காணப்பட வேண்டுமா? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் கொடுத்த சரீரம், இந்த சரீரம் எதற்கு ஒப்பிடப்படுகிறது? தேவனுடைய ஆலயத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. தேவ ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை ஆண்டவர் தங்குகின்ற வாசஸ்தலமாக, ஆண்டவர் தங்கி ஆராதிக்கின்ற ஒரு ஆலயமாக ஆண்டவருடைய கரத்திலே நாம் கொடுப்போமேனால் அவருடைய பரிசுத்தத்தின் வல்லமையினால் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்துவார். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவதற்கு அவருடைய மகிமை நிரம்பிய தேவாலயமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்விலே உலகத்திற்காக ஓடுகிறோம், உலகத்தின் வாழ்விற்காக ஓடுகிறோம், உலகத்தின் சம்பாதித்தத்திற்காக ஓடுகிறோம், உலகத்தின் செல்வத்திற்காக ஓடுகிறோம். ஆண்டவருடைய ஆலயத்திற்காக ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த சரீரத்தை உம்முடைய மகிமையின் பிரசன்னம் நிறைகின்ற ஒரு தேவாலயமாக என்னுடைய சரீரத்தை மாற்றிக்கொள்ளும் என்று சொல்லி முழுவதுமாக நம்முடைய சரீரத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணிக்கின்ற பொழுது வேதம் சொன்னது போல, ஆகாய் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தின் பின்பகுதியிலே சொன்னது போல, இந்த ஆலயத்திலே என் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்னது போல நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை ஒவ்வொரு நாளும் அவருடைய பரிசுத்தத்தின் மகிமையினால் அவர் நிறைய பண்ணுவார் என்று சொல்லி வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான திருச்சபை மக்களே, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம், சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். எப்படியாய் கொண்டாட போகிறோம்? 110 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை தங்கி இருக்கிறது. ஆகவே இந்த ஆலயத்திற்குள்ளாய் நான் கடந்து வருகின்ற பொழுது என்னுடைய வியாதிகளாக இருந்தாலும், என்னுடைய பலவீனமாக இருந்தாலும், என்னுடைய சோர்வுகளாக இருந்தாலும், எல்லா விதமான சூழ்நிலைகளும் உம்முடைய மகிமை எனக்கு வேண்டும் என்று சொல்லுவோமேயானால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தின் மகிமையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற சமாதானம் அல்ல, என்னுடைய சமாதானத்தையே கொடுத்து என்னுடைய சமாதானத்தின் மகிமையை உங்களுக்கு அருள் செய்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமாதானத்தோடு வாழும்படியான கிருபைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அது மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரமாகிய ஆலயத்தை என்னுடைய கரங்களிலே கொடுப்பீர்களே ஆனால் யாரோது வாதையும், யாதொரு வியாதியும், யாதொரு துன்பமும், யாதொரு பலவீனமும், நோய்களும் வராதபடிக்கு உங்களை விடுதலையின் மகிமையினாலே நான் ஒவ்வொரு நாளும் வழிநடத்துவேன் என்று சொல்கிறார். 38 ஆண்டுகள் அந்த பெதஸ்தா குளத்திலே கிடந்திருந்த மனிதனுக்கு கூட ஒரு உதவியும் செய்வதற்கு ஒருவரும் வரவில்லை. ஆனால் ஆண்டவரே வந்து அவனை கரம் பிடித்து அங்கு வழி நடத்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி விடுதலையின் மகிமையை அவர் நமக்கு அருள் செய்வார். அது மாத்திரமல்ல, சரீரமாகிய ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்படைக்கின்ற பொழுது பரிசுத்தத்தின் மேன்மையை, பரிசுத்தத்தின் மகிமையை நம்முடைய வாழ்விலே ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே இந்த 110வது ஆலய பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிற நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் கொடுக்கின்ற மகிமை இதுதான். என் தேவாலயம் முழுவதும் என்னுடைய மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்ன ஆண்டவர் நம்முடைய சரீரமாகிய தேவாலயத்தை ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணிக்கின்ற பொழுது சமாதானத்தின் மகிமையையும், விடுதலையின் மகிமையையும், பரிசுத்தத்தின் மகிமையும் நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து நிறைவான ஆசீர்வாதத்தோடு இந்த பண்டிகை நாட்களை கொண்டாட, இந்த பண்டிகையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்வாராக. ஆண்டவர் ஒருவரே மகிமைப்படுவாராக. எல்லா கனமும் மகிமையும் ஆண்டவருக்கே உரித்தாவதாக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கிருபையில் ஐஸ்வர்யம் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மகிழ்ச்சி நிறைந்த இந்த நாளிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 110வது ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு நீர் கொடுத்த எல்லா விதமான கிருபைகளுக்காக, நன்மைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை நாங்கள் தியானித்தோம். இந்த ஆலயத்திலே என் மகிமையினால் நிறைய பண்ணுவேன் என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய தேவாலயமாகிய இந்த ஆலயத்தில் உம்முடைய மகிமை எப்பொழுதும் நிறைவாய் தங்கியிருந்து இந்த ஆலயத்திற்கு வருகின்ற எல்லா ஜனங்களுடைய வாழ்விலும் நீர் உம்முடைய மகிமையினால் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ உம்முடைய சமாதானத்தின் மகிமையும்,
உம்முடைய விடுதலையின் மகிமையும் உம்முடைய பரிசுத்தத்தின் மகிமையும் எங்களுடைய ஜனங்கள் பெற்றுக்கொண்டு தேவன் எங்களை அற்புதமாய் வழி நடத்தினார். இந்த பண்டிகையின் மூலமாக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட காணப்பட தேவன் கிருபை பாராட்டுவீராக. ஆண்டவரே, கல்லுடைக்குறிச்சி சேகரத்தின் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சேகரத்தில் இருக்கிற அனைத்து திருச்சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அனைத்து திருச்சபையின் குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் பேர் பேராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா நன்மைகளையும் உம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசங்களையும் வர்த்திக்க பண்ணுவீராக. ஆண்டவரே, திருச்சபையின் குடும்பத்தினர் செய்கின்ற எல்லா விதமான பணிகளையும் நீர் அறிந்திருக்கிறேன். அவர்கள் செய்கின்ற பணியின் மூலமாக அநேக நன்மைகள் அவர்கள் கிட்டி சேர தேவன் உதவி செய்வீராக. அன்பின் தகப்பனே, எங்களுடைய தேசத்திலே காணப்படுகிற வியாதிகளை நீர் அறிந்திருக்கிறேன். தேசம் முழுவதும் இந்த தொற்று நோயினால் அநேகர் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பதையும் நீ அறிந்திருக்கிறேன். தேவன் ஒவ்வொருவருக்கு வேண்டிய சுகத்தை நீர் சீக்கிரமாய் கொடுப்பீராக. இந்த நோயினால் ஆண்டவரே பலவீனத்தோடு கூட வியாதியோடு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு நீர் சுகத்தை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, யாதொரு வியாதியும் யாதொரு வாதையும் வரும்பொழுது எங்களுடைய கரங்களை உம்முடைய ஆலயத்திற்கு நேராக உயர்த்தி ஜெபிக்கின்ற பொழுது நீர் விடுதலை கொடுப்பேன் என்று சொன்ன தகப்பனே, அவ்விதமாக பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் நீர் விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பின் தகப்பனே, இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை 110வது பிரதிஷ்டை பண்டிகையை கொண்டாடுகிற கல்லிடைக்குறிச்சி திருச்சபையின் கிறிஸ்து ஆலயத்தின் திருச்சபை மக்களுக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம். அன்பு மக்களை நீ ஆசீர்வதிப்பீராக. அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான கிருபையின் ஐஸ்வர்யங்களை உம்முடைய ஆலயத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்வீராக. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள் என்று சொன்னது போல அவ்விதமாக என்னுடைய திருச்சபை மக்கள் உம்முடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கிறார்கள். திருச்சபை மக்கள் ஒவ்வொருடைய சரீரங்களையும் உம்முடைய ஆலயமாக உம்மிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதற்கேற்ற ஆசீர்வாதத்தின் மகிமையே உம்முடைய ஆலயத்திலிருந்து அவர்கள் பரிபூரணமாய் பெற்றுக்கொள்ள தேவாதி தேவனை உதவி பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த திருச்சபையின் சேகர குருவானவர் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக அவர்களை எடுத்து பயன்படுத்துவீராக. சபை ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, திருச்சபையின் பெரியவர்கள், ஆண்டவரே கமிட்டி அங்கத்தினர்கள், திருச்சபையின் மக்கள்கள், ஆண்டவரே வாலிபர்கள், சிறுவர்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனுடைய அனுக்கிரகம் கூட இருந்து அவர்களை வழி நடத்துவதாக. கர்த்தருடைய கரத்திலே முழுமையாக குடும்பமாக அர்ப்பணிக்கின்றோம். கர்த்தருடைய பெரிதான கிருபை எங்களுடைய திருச்சபை மக்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி சகல நன்மையினாலும் கிருபையினாலும் முடிசூட்டுவீராக. இந்த பண்டிகையை கொண்டாடுகின்ற பொழுது ஆண்டவர் உண்மையாகவே எங்களை ஆசீர்வதித்தார். அவருடைய மகிமையை எங்களுடைய வாழ்விலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி இந்த ஆலய ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்விலும் பெற்றுக்கொள்ள தேவாதி தேவன் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். சகல கனமும் துதியும் மகிமையும் உமக்கு ஒருவரேக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்கள் 295 பாடுவோம். கீதங்கள் 295 பாடுவோம்.
மாமனோகராய் வாழையம் வந்தருள் கூறும் மாமனோகரா பரவரா மாமனோகரா பரவரா நாதனே வாழைத்தை நலமாய் தந்தாய் தாசர்க்கே நாதனே வாழையத்தை நலமாய் தந்தாய் தாசர்க்கே பாதம் போற்றி வாழ்த்துவோம் குரு பாதம் போற்றி வாழ்த்துவோம் குரு பரணே பராமராதினோ பரணே பராமராதினோ மாமனோகராய் வாழையம் வந்தருள் கூறும் மாமனோகரா பராமரா மாமனோகரா பராமரா திருதயை பொறுமை திருமகிமையும் திருதயை பொறுமை திருமகிமையோ சந்தமாய் நிறைந்திடையிலே சந்தமாய் நீரைந்திடையிடு சந்ததம் ஈவானினாசியை சந்ததம் ஈவானினாசியை மாமனோகராய் வாழையம் வந்தருள் கூறும் மாமனோகரா பராபரா மாமனோகரா பராபரா சோத்திரம் ஜபம் தியானம் தூய்மையாம் பிரசங்கமும் சோத்திரம் ஜபம் தியானம் தூய்மையா பிரசங்கமோ பார்த்திபாயும் வாழையத்தில் பார்த்திபாயும் வாழையத்தில் பக்தியாகவே நடந்திட பக்தியாகவே நடந்திட மாமனோகராய் வாழையம் வந்தருள் கூறும் மாமனோகரா பராபரா மாமனோகரா பராபரா நியாயம் தெய்வமக்கி நேர்மை வேத தியானமும் நியாயம் தெய்வமக்கி நேர்மை வேத தியானமும் நாதனில் விஸ்வாசமும் விதி நாதனில் விஸ்வாசமும் விதி நன்கு போற்ற தாசர்கள் புரி நன்கு போற்ற தாசர்கள் புரி மாமனோகராய வாழையம் வந்தருள் கூறும் மாமனோகரா பராபரா மாமனோகரா பராபரா ஜெபம் செய்வோம். மகிமையும் மாற்றும் நிறைந்த எங்கள் அன்பின் தேவனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, தேவரீர் கிருபையாக எங்களுக்கு தந்த இந்த ஆலய பிரதிஷ்டை பண்டிகை நாளிலே இதோ நாங்கள் குடும்பங்களாக ஆண்டவரை எங்களுடைய இல்லத்திலே அமர்ந்து ஆராதிக்கும்படியாக ஆண்டவர் எங்களுக்கு தந்த இந்த ஆலயத்திற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தும்படியாக ஆண்டவர் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக தயவுக்காக கர்த்தருக்கு நாங்கள் கொடா கொடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். தேவரீர் இதோ இந்த பட்டணத்திலே கர்த்தர் எங்களுக்கு தந்த மகிமையான இந்த தேவாலயத்திற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, 110 ஆண்டுகளாக கர்த்தர் எங்களை உம்முடைய அளவற்ற கிருபையினாலும் உம்முடைய இரக்கங்களினாலும் முடிசூட்டி நீர் வழிநடத்தி வருகின்றீர்.
அதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் சாமி. இதோ ஒவ்வொரு ஆண்டும் தேவரீர் உம்முடைய மேலான நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் தந்து எங்களை வழிநடத்துகின்ற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவரீர் இந்த ஆலயம் இந்த இடத்துல நிறுவப்படுவதற்கு ஆண்டவரே இந்த இடத்துல வந்து உம்முடைய சுவிசேஷத்தை அறிவித்த மிஷனரிகளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அவர்கள் இந்த பகுதியிலே செய்த ஊழியங்கள் இதோ இந்த ஆலயத்தை எங்களுக்கு தந்தது, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொண்டோம், எங்களுடைய முன்னோர்களும் உம்முடைய அன்பை அறிந்து கொண்டார்கள் சுவாமி. இதோ நாங்கள் கிறிஸ்தவ அன்பிலும் கிறிஸ்தவ ஐக்கியத்திலும் பலப்படுத்தப்படுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த இந்த ஆலயத்திற்காக உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலிருந்து எத்தனையோ நன்மைகளை எங்களுக்கு நீர் கொடுத்தீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் கண்ணீரோடு வேதனையோடு ஆண்டவரை கலக்கத்தோடு கூட இந்த ஆலயத்திற்குள்ளாக வந்து நாங்கள் ஜெபித்தோம். கர்த்தர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கண்ணீரை துடைத்து எங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி எங்களுடைய கலக்கங்களை மாற்றி எங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நீர் தந்து வருகின்றீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து தேவரீர் இந்த ஆலயத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக நேசிக்கவும் ஆண்டவரே, இந்த ஆலயத்திற்கு அடுத்த காரியங்களிலே நாங்கள் குடும்பங்களாக தனிநபர்களாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொள்ளவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ இந்த ஆலயத்திலே இந்த திருச்சபையிலே கர்த்தர் தந்திருக்கின்ற எல்லா ஊழியங்களுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சிறுவர் ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக, பயன்படுத்துங்க சுவாமி. எங்களுடைய திருச்சபையின் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவர் இன்னமும் ஒரு பெரிய எழுப்புதலை நீர் தந்திரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஊழியத்தை முன்னின்று செயல்படுத்துகின்ற அன்பான ஞாயிறு பாடசாலை ஊழியர்களையும் ஆண்டவர் நீர் ஆசீர்வதித்து பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிபர் ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப சகோதர சகோதரிகளின் கூடுகைகளை கர்த்தர் எங்களுக்கு நீர் ஆசீர்வதித்து தந்து வருகின்றீர், உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் பிள்ளைகள் ஆண்டவரை வாலிப காலங்களிலே ஆண்டவருடைய எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளும்படியாக எல்லா மேன்மைகளையும் கனத்தையும் கண்டுகொள்ளும்படியாக ஆண்டவர் நீர் அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்களுடைய திருச்சபையின் வாலிப சகோதர சகோதரிகள் ஆண்டவரே நல்ல மிஷனரிகளாக உருவாகுவதற்கு ஆண்டவர் நீர் செயல்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். பெண்கள் மத்தியிலே செய்யப்படுகின்ற ஊழியங்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவர் இன்னும் வளர்ந்து பெருகட்டும் சுவாமி. ஆண்டவரே, அதில் ஏறெடுக்கப்படுகின்ற ஜெபங்கள் மூலமாக எங்களுடைய திருச்சபையிலும் எங்களுடைய சமுதாயத்திலும் ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை நீர் தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்கள் ஊழியங்களை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். கூடகை கர்த்தர் நீர் ஆசீர்வதிங்க. ஒரு புதிய எழுச்சியோடு கூட நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக ஆண்டவர் நீர் உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பாடகர் குழுவை உம்முடைய கருத்தில் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான ஒரு பாக்கியத்தை தந்து இந்த ஆலயத்திலே பிள்ளைகளை நீர் பயன்படுத்தி வருகின்றீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே, நாங்கள் இறைமக்களாக இந்த திருச்சபையில் இணைந்து செயல்பட்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் நீர் உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கூடவே இருக்கட்டும் சாமி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் தகப்பனே இந்த ஆலயத்திற்காக இந்த பணிகளுக்காக ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இதற்காக இன்னும் உற்சாகமாக செயல்படுகின்றவர்களாக கொடுக்கின்றவர்களாக நாங்கள் காணப்படவும் ஆண்டவர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எங்கள் மத்தியிலே வந்து உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட அருமையான உம்முடைய தாசருக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கின்றோம். அவர்களையும் குடும்பத்தையும் செய்கின்ற ஊழியங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்ட நாங்கள் ஆண்டவர் உம்முடைய வார்த்தைகளை நீர் அர்ப்பணிக்கவும் திருச்சபையாக இந்த சமுதாயத்திலே சாட்சியாக நிற்கவும் ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை எங்களோடு கூடவே இருப்பதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்த சபை ஊழியருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களையும் தொடர்ந்து நீர் பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. ஆண்டவரை, திருச்சபையின் எல்லா குடும்பங்களையும் ஆண்டவர் நீர் பேர் பேராக ஆசீர்வதிப்பீராக. விசேஷமாக தேவரீர் எங்களுடைய திருச்சபை சார்ந்த பிள்ளைகள் வெளியிடங்களிலே இருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை, வெளி மாநிலங்களிலே ஆண்டவரை வெளி மாவட்டங்களிலே அயல் நாடுகளில் இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் விசேஷித்த வண்ணமாக ஆண்டவர் உம்முடைய சட்டைகளின் நிழலில் நீர் மறைத்து நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய கிருபை உம்முடைய காருண்யம் எங்களை சூழ்ந்து கொள்வதாக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்முடைய கிருபைக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்.
துதி கனம் மகிமை அனைத்தும் உமக்கே நாங்கள் செலுத்துகின்றோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்து ஆதரிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ண உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய திருமுக ஒளியை உங்கள் மேல் வீசி செய்து உங்களுக்கு எப்பொழுதும் சந்தோஷம் சமாதானம் சுக வாழ்வு நிறைவாய் கட்டளையிட கடவர். கர்த்தரே மெய்யான தெய்வ மனித நீர் வாழ்க 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 இயேசுவே. பாவம் உலகை ஓம் சாவால் நீதித்தே ஜெயித்தடைந்து வெற்றியை நீர் வாழ்க 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 இயேசுவே.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆவியோடும் இருப்பாராக. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த கல்லடைக்குறிச்சி கிறிஸ்து ஆலயத்தினுடைய நமது ஆலயத்தின் 110வது பிரதிஷ்டை பண்டிகை நாளை இந்த நாளில் நினைவு கூறும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். இந்த ஆராதனை வேளையிலே எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதித்த ஒவ்வொரு இறைமக்களையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த கிறிஸ்து ஆலயத்திலிருந்து உங்களை வாழ்த்துகின்றோம், ஆசீர்வதிக்கிறோம். God bless you all.